ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ண ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான சனிக்கிழமை காலை வணக்கம் நண்பர்களே. அனைவரும் எப்படி இருக்கீங்க? நலமா இருக்கீங்களா? இறைவனுடைய அருளால் அனைவரும் நலமா இருப்பீங்க நான் நம்புறேன். இன்றைய தினம் சனிக்கிழமை நமது ராசிக்கு என்னென்ன அதிர்ஷ்டங்கள் காத்திருக்கு, என்னென்ன விஷயங்கள் நம்ம செய்யலாம், என்னென்ன செய்யக்கூடாது, காதல் வாழ்க்கை எப்படி இருக்கும், பிசினஸ் எப்படி இருக்கும், அலுவலக பணிகள் எப்படி இருக்கும் என அனைத்து விஷயங்களையும் டீட்டெயில்டாக இந்த வீடியோவில் அனலைஸ் பண்ண போகிறோம். மறக்காம இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்க. மிக முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி விடுங்க. ஒருவேளை நீங்க மற்ற ராசிக்காரர்களாக இருந்தால் அனைத்து விதமான 12 ராசிகளுக்கு உண்டான தனித்தனி லிங்க், பிரத்யேகமான தனித்தனி ராசி பலன்கள் நமது டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் நான் கொடுத்துருக்கிறேன். ஸோ மேஷம் முதல் மீனம் வரை 12 ராசிகளுக்கு உண்டான லிங்கை உங்களுக்கு எது வேணுமோ கிளிக் பண்ணி உங்களுக்கு வேணுங்கிற ராசி பலன்கள் நீங்கள் பார்த்துக்கலாம் நண்பர்களே. இன்னைக்கு யாரெல்லாம் பிறந்தநாள் கொண்டாடக்கூடிய அன்பர்களாக இருக்கீங்களோ உங்க அனைவருக்குமே எனது இனிய உளமார்ந்த பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள் நண்பர்களே. விஷ் யூ மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் தி டே ஃப்ரம் டுடே. இன்றைய தினம் யாரெல்லாம் சுபகாரி தினமாக கொண்டாடுகிறீர்களோ உங்களுக்கும் எனது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். திருமண நாள் போன்ற சுபகாரி தினமாக கொண்டாடுபவர்களுக்கு எனது உளமார்ந்த வாழ்த்துக்கள். இன்றைய தினம் உழைப்பை மட்டுமே நம்பி வாழணும். அது உங்க சொந்த உழைப்பை மட்டுமே நம்பி வாழ்ந்து மனசார கூட யாருக்கும் தீங்கு நினைக்க கூடாதுங்க. அப்படி இரண்டையும் ஃபாலோ பண்ணீங்கன்னா சித்தர்கள் வாக்கின்படி இறைவனுடைய பரிபூர்ண அருளை நீங்கள் பெற முடியும். அருள் பெற்றால் அதன் மூலமாக உங்களுக்கு என்னென்ன நன்மைகள் உண்டு என்பதை நான் சொல்ல தேவையில்லை. ஸோ அனைவருமே இந்த 2 விஷயங்களையும் ஃபாலோ பண்ணும்படி வேண்டி விரும்பி கேட்டுக்கொண்டு இன்றைய தின சனிக்கிழமை ராசி பலன்களுக்கு போகலாம் வாங்க. இன்றைய தினம் 24ஆம் தேதி டிசம்பர் மாதம் 2022ஆம் வருடங்க சனிக்கிழமை. தமிழ் வருடத்தில் சுபகிருது வருடம் மார்கழி மாதம் 9ஆம் நாள். இன்றைய தினம் ஒரு கரி நாளுங்க. இன்றைய தினம் ஆஞ்சநேயர் வழிபாடு நீங்கள் செய்வது, மேலும் பெருமாள் வழிபாடு செய்வது உங்களுக்கு நல்ல நன்மைகளை தருங்க. இன்றைய தினத்திற்கான நமது கன்னிராசி அன்பர்களின் கிரக நிலைகளை காணும் பொழுது இன்றைய தினம் பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதி ராசிக்கு 5ஆம் இடத்தில் ஆட்சி பலம் பெற்றுள்ள ஒரு யோகம் இருக்குங்க. 4ஆம் இடத்தில் 4 கிரக சேர்க்கையாக புதன், சுக்கிரன், சூரியன் மற்றும் சந்திரன் ஆகிய கிரக சேர்க்கை ஏற்பட்டுள்ளதுங்க. இது தவிர ராசிக்கு 7ஆம் இடத்தில் குரு பகவான் இருக்கிறார். இன்றைய தினம் ராசிக்கு குரு பார்வை கிடைக்கக்கூடிய ஒரு யோகம் அமைந்திருக்குங்க. இத்தகைய சிறந்த கிரக அமைப்புகள் காரணமாக இன்றைய தினம் நமது கன்னிராசி அன்பர்களுக்கு வெவ்வேறு வகையில் மகிழ்ச்சி அலை வீசக்கூடிய ஒரு யோகம் இருக்குங்க. இன்றைய தினம் அதிர்ஷ்ட அலை இன்றைய தினம் உங்களுக்கு கண்டிப்பாக இருக்கிறதுனால ஆனந்தமான ஒரு நாளாக இன்னைக்கு அமைவீங்க. இன்றைய தினம் நீங்கள் எந்த வாக்குறுதிகள் கொடுத்திருந்தாலும் சரி அதை காப்பாற்றி நீங்கள் மிகச்சிறப்பான நல்ல மன நிம்மதியை நிறைவே பெறக்கூடிய ஒரு யோகம் இருக்குங்க. இப்பொழுது உங்களது குடும்பத்தில் ஏதாவது சுப நிகழ்ச்சி நடத்தணுங்கிற மாதிரி வயசுல யாரோ இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்காக நீங்கள் சுப நிகழ்ச்சி நடத்துவதற்கு, அதற்கான முன்னேற்பாடுகளை செய்வதற்கு இப்பொழுது உகந்த தினம் என்பதால் திருமணம் அல்லது இதர சுபகாரியங்கள் குறித்த அனைத்து விதமான முயற்சிகளையும் இப்பொழுது நீங்கள் கண்டிப்பாக மேற்கொள்ளுங்கள். ஒருவேளை உங்கள் மகன் அல்லது மகள் திருமண வயதில் இருந்தாலும் சரி, இல்லை நீங்கள் திருமண வயதில் இருந்தீங்கனாலும் சரி, இப்பொழுது கண்டிப்பாக திருமண முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள். விரைவிலேயே உங்களது இல்லத்தில் நல்ல ஒரு சுபகாரியம் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் உருவாகுதுங்க. பிசினஸ் வியாபாரத்தில் இப்பொழுது பெரிய நல்ல ஒரு வளர்ச்சிகள் காணக்கூடிய ஒரு யோகம் வியாபாரிகளுக்கு இன்றைய தினம் இருக்குங்க. குறிப்பாக சுயதொழில் புரிபவர்களுக்கு நல்ல ஒரு அதிர்ஷ்டகரமான சூழ்நிலை இன்னைக்கு அமைஞ்சிருக்கு. வியாபாரம் மிகப்பெரிய வளர்ச்சி நோக்கி செல்லும். அதன் மூலமாக உங்களுக்கு மகிழ்ச்சிகள் உண்டுங்க. அலுவலக பணியில் இருக்கிறவங்களுக்கும் அப்படிதான் இன்றைய தினம் ப்ரமோஷன்ஸ் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு வலுவாக இருக்குது. ரொம்ப நாளாக நீங்கள் ட்ரை பண்ணி கிடைக்காத பதவி உயர்வுகள் இப்பொழுது உங்களை தேடி வரக்கூடிய ஒரு யோகம் அமைந்திருக்கு நண்பர்களே. பண வரவு உங்களுக்கு போதுமான அளவு திருப்திகரமாக அமையும். அலுவலக பணிகளில் உங்களது உத்தியோகம் சம்பந்தமாக நீங்கள் எந்த விதமான புதிய முயற்சிகள் எடுத்தாலும் சரி உங்களுக்கு அனைத்துமே சக்சஸ் ஆகக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. எனவே அலுவலகத்தில் பணிபுரிகிறவங்க புதிய முயற்சிகளை மேற்கொள்வதில் எந்த தயக்கமும் காட்ட தேவையில்லை. இப்பொழுது உங்களுக்கு உதவி செய்கிறவங்களுடைய எண்ணிக்கை ரொம்ப ரொம்ப அதிகரித்து காணப்படக்கூடிய ஒரு நல்ல உணர்வுகளை இப்பொழுது உங்களுக்கு ஏற்படுங்க. நிறைய பேர் உங்களுக்கு உதவி செய்வாங்க. அதன் மூலமாக உங்களுக்கு ஆனந்தம் பெருகக்கூடிய யோகம் இருக்கு. முதியவர்கள், வயதானவர்கள் மட்டும் இன்றைய தினம் உங்களது ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கூடுதல் கவனம் செலுத்தணும். அலட்சியம் வேண்டாம். இன்றைய தினம் உங்களது பெற்றோர்கள் உங்களை பார்த்து கவலைப்படுவாங்க. ஏன்னா நீங்க தேவைக்கு அதிகமான சில செலவுகள் செய்யக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. இதனால நீங்க அவங்களுடைய பெற்றோர்களுடைய கோபத்திற்கு நீங்க ஆளாக வேண்டிய சூழ்நிலை ஏற்படும். எனவே கண்டிப்பாக செலவுகளை கொஞ்சம் கண்ட்ரோலா வச்சிருங்க. இன்றைய தினம் உங்களது குழந்தைகளுக்கு ஏதாவது சுபகாரியம் நடத்துறது அல்லது ஏதாவது சின்ன சின்ன இன்விடேஷன்ஸ், சின்ன சின்ன விசேஷங்களுக்காக அடிக்கிறது மூலமாக கண்டிப்பாக உங்களுக்கு குழந்தைகள் மூலமாக மகிழ்ச்சி அலை வீசக்கூடிய யோகம் இருக்கு. உங்களது குழந்தைகள் நீங்கள் எப்படி எதிர்பார்க்கிறீங்களோ அந்த மாதிரி வாழக்கூடிய ஒரு அதிர்ஷ்டகரமான சூழ்நிலை இருக்கிறதுனால உங்களது கனவு நனவாவதை நீங்கள் இந்த தினம் உணர முடியும். குழந்தைகள் மூலமாக ஆனந்தம் இன்றைய தினம் உங்களுக்கு அதிகரித்து காணப்படுதுங்க. இந்த தினம் காதல் வாழ்க்கையில் பொறுத்த வரைக்கும் ரொமான்டிக்கான மனநிலையில் இது வரைக்கும் இருந்திருக்கலாம். ஆனால் திடீர்னு சில மாற்றங்கள் உங்களுக்கு ஏற்பட்டு அப்செட் ஆகக்கூடிய சூழ்நிலையும் இந்த தினம் இருக்குங்க. இந்த தினம் எந்த விதமான பிரச்சனைகளையும் நீங்கள் ஒன்றாக பேசுவதன் மூலமாக தீர்க்க வேண்டும். அது உங்களது காதலராக இருந்தாலும் சரி, உங்களது குடும்ப உறுப்பினர்களாக இருந்தாலும் சரி, உங்களுடைய பிரச்சனைகள் அனைத்தையும் ஒன்றாக அமர்ந்து பேசி தீர்க்க முயற்சி செய்யுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு அதன் மூலமாக நல்ல நன்மைகள் காத்திருக்கு. இப்பொழுது
சுயதொழில் புரியவர்களுக்கு நல்ல ஒரு லாபகரமான சூழ்நிலை அமைந்திருக்கிறதுனால சுயதொழிலில் அதிகமான லாபம் ஈட்டக்கூடிய யோகம் இருக்கு. அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். இப்பொழுது உங்களுக்கு ப்ரமோஷன்ஸ் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. அதனால் அலுவலக பணிகளும் மகிழ்ச்சிகள் உண்டு. குடும்பத்திலும் நீங்கள் பேசி தீர்த்து உங்கள் பிரச்சனையை தீர்ப்பதால் அதன் மூலமாக மகிழ்ச்சிகள் உண்டுங்க. இன்றைய தினம் உங்கள் வாழ்க்கை துணைக்கும் உங்களுக்கும் இடையே சின்ன சின்ன சண்டைகள் வரலாம். அது உங்களுக்கு நீங்கள் செலவு செய்யும் விதத்தின் மூலமாக ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. இதனால் வாக்குவாதங்கள் கூட ஏற்படலாங்க. இன்றைய தினம் நீங்கள் காரியங்களில் அதிகமாக நல்ல ஒரு சிறப்பான பாராட்டுகளை பெறக்கூடிய வகையில் சிறப்பாக காரியங்களை இன்னைக்கு செய்யக்கூடிய யோகம் இருக்குங்க. எனவே இன்றைய தினம் நீங்கள் காரியங்களை சிறப்பாக செய்வதன் மூலமாக உங்களது முகத்திலும் நல்ல ஒரு புன்னகை தவழக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம் இப்பொழுது உங்களுக்கு அமைந்திருக்கு. செயலில் அதிக நன்மைகள் உங்களுக்கு இன்றைய தினம் பாராட்டுகள் கிடைக்குங்க. நீங்க செய்யக்கூடிய வேலைகள் மூலமாக உங்களுக்கு நிம்மதி பெருகும். இன்றைய தினத்தை என்ன சிறப்பானதாக மாற்றணும் அப்படின்னா நீங்கள் என்ன கலர் யூஸ் பண்ணலான்னு பார்க்கலாம் நண்பர்களே. ஆனால் அதுக்கு முன்னாடி நமது கன்னி டுடே ரசபலன் சேனல் அனைவருமே சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்களா அப்படின்ட்டு ஒரு செக் பண்ணிக்கோங்க. ஒருவேளை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா இப்போவே நமது கன்னி டுடே ரசபலன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழுத்துறது மூலமாக நமது புதிய வீடியோக்கள் ஆன் டைமில் நோட்டிஃபிகேஷன் மூலமாக உங்களை தேடி வரும். ஸோ அதன் மூலமாக நமது புதிய வீடியோக்களை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கறதுக்கு ஏதுவாக நல்ல ஒரு வாய்ப்பாக அது அமையும் என்பதால் அனைவருமே நமது கன்னி டுடே ரசபலன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி விடுங்க. இதன் மூலமாக உங்களுக்கும் பெனிஃபிட், எங்களுக்கும் நல்ல ஒரு சப்போர்ட் கிடைக்கும். ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கீங்க. உங்கள் அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றி. புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டி விரும்பி கேட்டுக்கொண்டு இன்றைய தினத்திற்கான உங்களது லக்கியஸ்ட் கலர் என்னன்னு பார்க்கலாம். உங்களுக்கு மகிழ்ச்சி தரும் வண்ணம், நீங்கள் அணிய வேண்டிய பயன்படுத்த வேண்டிய அதிர்ஷ்டம் தரும் வண்ணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு எல்லோ கலர் உங்களுக்கு லக்கியஸ்ட் கலர் அமையுங்க. எனவே அதை பயன்படுத்துங்கள். மேலும் 6ஆம் நம்பர் 6 இன்னைக்கு உங்களுக்கு லக்கியஸ்ட் நம்பராக அமையக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க. நட்சத்திர ரீதியான பலன்களை நமது கன்னிராசி நண்பர்களுக்காக காணும் பொழுது யாரெல்லாம் உத்திரம் நட்சத்திரத்தில் நண்பர்களாக இருக்கீங்களோ இன்றைய தினம் உங்களுக்கு பொருளாதாரத்தை எப்படியெல்லாம் முன்னேற்ற முடியும், எப்படியெல்லாம் உங்களது பொருளாதாரத்தை சிறப்பாக நீங்கள் மேனேஜ் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரியான சிந்தனைகள் இன்றைய தினம் உங்கள் மனசில் அதிகமாக இருக்கக்கூடிய யோகம் இருக்குங்க. இன்றைய தினம் நீங்கள் உங்களது அலுவலக பணிகளில் உங்களது உயர் அதிகாரிகளிடம் உங்களது சுச்சுவேஷன்ஸ் என்ன அப்படின்றத நீங்கள் முழுமையாக உங்களது கருத்துக்களை தெரிவிக்க வேண்டியது அவசியம். கண்டிப்பாக நல்ல ஒரு தெளிவான ஒரு விளக்கம் நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா அலுவலக பணியில் உங்களுக்கு நல்ல நன்மைகள் கண்டிப்பாக காத்திருக்கு நண்பர்களே. இன்றைய தினம் அஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களுக்கு உங்களுக்கு சின்ன சின்ன கவலைகள் வரலாங்க. உங்களது பெற்றோரை பற்றி, குறிப்பாக உங்களது தந்தையை பற்றிய கவலைகள் இன்றைய தினம் உங்களுக்கு மனசில் கொஞ்சம் அதிகமான சூழ்நிலை இருக்குங்க. இன்றைய தினம் ஃபுட் டிபார்ட்மெண்ட், உணவு சார்ந்த துறையில் இருக்கிறவங்க உங்கள் முழுமையான திறமைகளை வெளிப்படுத்த மனமகிழ்ச்சி கொள்ளக்கூடிய யோகம் இருக்குங்க. எனவே அதன் மூலமாக ஃபுட் டிபார்ட்மெண்ட் சம்மந்தப்பட்ட துறையில் இருக்கிறவங்களுக்கு உங்களுக்கு திறமைகள் என்னென்ன இருக்கோ எல்லாத்தையும் இன்னைக்கு நீங்கள் சிறப்பாக வெளிப்படுத்த முடியும். அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். இன்றைய தினம் சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களுக்கு புகழ் நிறைந்த ஒரு மகிழ்ச்சிகரமான நாளாக அமைப்பெறுவீங்க. இதுவரைக்கும் உங்கள் மனசில் சில குழப்பங்கள் இருந்து வந்திருக்கலாம். அந்த குழப்பங்கள்லாம் இப்பொழுது நீங்கி மன தெளிவு உண்டாகக்கூடிய யோகம் இருக்கு. இன்றைய தினம் பயணங்கள் மூலமாக உங்களுக்கு லாபமான நல்ல சூழ்நிலைகள் அமையும் என்பதால் எந்த சூழ்நிலையிலும் பயணங்களை நீங்கள் தவிர்க்க வேண்டாம். உறவினர்கள் எல்லாருமே உங்களுக்கு ஒத்துழைப்பு தருவாங்க. எனவே அதன் மூலமாக உங்களுக்கு ஆனந்தம் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குங்க இன்றைய தினம். எனவே உறவினர்களின் ஒத்துழைப்பை நீங்கள் கேட்டு பெற்றுக்கொள்ளலாம். நன்றி நண்பர்களே. நமது வீடியோ எல்லோருக்கும் பிடிச்சிருக்கும் நம்புறேன். ஸோ அனைவருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாம நீங்கள் லைக் பட்டன் அழுத்தி விட்டு உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. உங்கள் தயவுனால இந்த வீடியோக்கு 1 மில்லியன் லைக் வரணும் அப்படின்றது என்னுடைய எதிர்பார்ப்பு. மேலும் நீங்கள் ஷேர் பண்ணி விடுறதன் மூலமாக உங்களது நண்பர்களும் அவருடைய ராசி பலன்களை கண்டிப்பாக தெரிஞ்சுக்க முடியும். ஒருவேளை நீங்கள் நமது கன்னிராசி நண்பர்களாக இல்லை அப்படின்னா கீழே டெஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் மேஷம் முதல் மீனம் வரையிலான 12 ராசிகளுக்கு உண்டான லிங்க் நான் கொடுத்துருக்கேன். ஸோ தயங்காமல் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணி விட்டிங்கன்னா அவங்க ராசி எதுவோ அந்த லிங்கை கிளிக் பண்ணி அவங்க ராசியை பார்த்துக்க முடியும். நீங்களும் உங்கள் நண்பருடைய ராசி பலன்களை தெரிஞ்சுக்கலாம். விருப்பப்பட்ட உங்கள் குடும்ப உறுப்பினர்கள் ராசி பலன்களையும் நீங்கள் டிஸ்கிரிப்ஷனில் இருக்க அந்த லிங்க் மூலமாக நீங்கள் தெரிஞ்சுக்கலாங்க. எனவே அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். உங்களது பொன்னான கருத்துக்கள் ரொம்ப முக்கியம். அதை தாராளமாக கமெண்ட் செக்ஷனில் இங்கே கூட நீங்கள் ஷேர் பண்ணிக்கலாம். அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிட்டு தான் இருக்கேன். மிக முக்கியமாக நமது கன்னி டுடே ரசபலன் சேனலோட எப்போதும் இணைந்திருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவர்கள் இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி நீங்களும் படம் பெற்று எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கொடுக்கும்படி கேட்டுக்கொண்டு மீண்டும் நாளை தினம் ஞாயிற்றுக்கிழமை ராசி பலன்கள் நமக்கு எப்படி அமைதுங்கிற புதிய வீடியோவில் நாளை காலை உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். Have a wonderful day.